புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். புரோட்டீன் நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய பாடியில பில்டிங் பிளாக்கா இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வகைப்படுத்துறது. ஸோ அந்த வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, குவாட்டர்னரி அப்படின்னு 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல்டான வீடியோ இது. ஓகே, ஃபர்ஸ்ட் புரோட்டீன்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ புரோட்டீன் அப்படின்றது ஒரு லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல். ஸோ சிம்பிள் மாலிக்யூல் கிடையாது. ஸோ இது நிறைய அமினோ ஆசிட்கள் சேர்ந்து உருவான காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல். ஸோ இது இன்றியமையாத ஒன்றா இருக்கு எல்லா லிவிங் ஆர்கானிசம்க்கும். அப்புறம் இந்த புரோட்டீன் வந்து ஓட ஃபங்க்ஷன் நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப தேவையா இருக்கு. அதனால இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ரோல் நம்மளுக்கு. இப்போ இந்த புரோட்டீனை வந்து எப்படி வந்து நம்ம இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வந்து படிக்க முடியும் அப்படின்னா, பை ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி, அதுக்கப்புறம் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கிரையோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. ஸோ இதில் பார்க்கக்கூடிய நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கிறிஸ்டலோகிராஃபி ஆர் என்எம்ஆர்ல பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஆர் கிரையோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி மூலியமா இந்த புரோட்டீனோடைய 3D ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இந்த புரோட்டீனோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? என்சைம்ஸா இருக்கும், ஆன்டிபாடிஸா ரோல் பிளே பண்ணுது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸா இருக்கு, அதுக்கப்புறம் ஆல்டர்னேஷன். இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதோ ஒரு ஆல்டர்னேஷன் நடந்தது, ஈவன் ஒரு அமினோ ஆசிட் மிஸ்ஸிங் ஆனா கூட அது மியூட்டேஷன் நடந்து நம்ம நிறைய டிசீஸ் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியா. இது ஹீமோகுளோபின்ல ஏற்படக்கூடிய ஜஸ்ட் சிங்கிள் அமினோ ஆசிட்ல வரக்கூடிய டிஃபெக்ட்னால ஆர் சேஞ்ச் ஆஃப் அமினோ ஆசிட்னால இந்த சிக்கிள் செல் அனீமியா வந்து உருவாகுது. ஓகே, மெயினா புரோட்டீன் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது என்ன? அமினோ ஆசிட்கள் அப்படின்னு சொன்னோம். இங்க இருக்கக்கூடிய சில அமினோ ஆசிட்களுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, கீழே இருக்கக்கூடிய ஆர் குரூப் தவிர மேல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அமினோ குரூப், கார்பாக்சில் குரூப், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன், இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், சிமிலரா இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குரூப், இங்க இருக்கக்கூடிய CH3 ஆர் HC, CH3, CH3, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர் குரூப் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஸோ எல்லா அமினோ ஆசிட்லயும் இந்த டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த ஆர் குரூப்போடைய டிஃபரன்ஸ்னால தான் டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்கள் இருக்கு. அமினோ ஆசிட்கள்ல 20 டிஃபரெண்ட் டைப்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிடும் ஒவ்வொரு சைட் செயினும், அதாவது நம்ம சொன்ன இப்போ ஆர் குரூப்பும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொரு அமினோ ஆசிட்கள்ல. ஓகே, இந்த ஒரு அமினோ ஆசிடும் இணைக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம பெப்டைட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு அமினோ ஆசிட் உடைய கார்பாக்சில் குரூப்ல இருந்து OHும், இன்னொரு அமினோ ஆசிட் உடைய அமினோ குரூப்ல இருக்கக்கூடிய H2O, இதுல இருந்து ஒரு Hம். ஸோ இது ரெண்டும் ரிலீஸ் ஆகி ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாண்ட் தான் பெப்டைட் பாண்ட். ஸோ இதுல அமினோ ஆசிட் பெப்டைட் பாண்ட்னால லிங்க் ஆகப்படுது. ஸோ அப்போ வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகப்படுது. இந்த ப்ராசஸ்ல ரிலீஸ் ஆகக்கூடிய வாட்டர் மாலிக்யூலை நம்ம டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றோம். ஸோ ஒவ்வொரு டீஹைட்ரேஷன் ப்ராசஸும் எப்போ நடக்கும்? ஒரு பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும் போது. இப்போ 2 அமினோ ஆசிட்கள் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி, அதாவது பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறமா உருவாகக்கூடியதை டைபெப்டைட் அப்படின்றோம். இப்போ 3 ஆர் மோர், அதாவது 3 to 4, 5 அந்த மாதிரி ஜாயின் ஆகக்கூடிய அமினோ ஆசிட்களை ஒலிகோ பெப்டைட் அப்படின்னு சொல்றோம். இதே மோர் தேன், அதாவது நிறைய அமினோ ஆசிட்கள் சேர்ந்து லாங் பெப்டைட் செயின் ஃபார்ம் பண்ணா அதை பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு புரோட்டீன் ஃபோல்டிங் ரொம்ப முக்கியம். இந்த புரோட்டீன் ஃபோல்டிங் நடந்தாதான் 3D ஸ்ட்ரக்சர் கொண்ட புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த புரோட்டீன் ஃபோல்டிங் முதல்ல புரோட்டீன் சிந்தசிஸ் நடந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய லாங் அமினோ ஆசிட் செயினுக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ் தான். ஸோ இதை படிப்படியா பார்ப்போம். அதுதான் நம்ம பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றோம். முதல்ல வரக்கூடிய ஸ்ட்ரக்சரை பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றோம். அதாவது நியூக்ளியஸ்ல இருந்து mRNA டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வருது. ஸோ அப்போ வந்து ரைபோசோம் வந்து அட்டாச் ஆகி இங்க இருந்து வெளியில வரக்கூடியது தான் நம்மளுடைய அமினோ ஆசிட் செயின். ஸோ இப்படி RNA டிரான்ஸ்லேஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ்னால கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட் செயின் தான் நம்மளுடைய பாலிபெப்டைட் செயின். இதுதான் பிரைமரி ஸ்ட்ரக்சரா இருக்கு. இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் கொண்டதா இருக்கும். ஸோ ஒவ்வொரு அமினோ ஆசிடும் இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆர் குரூப், கார்பாக்சில் குரூப், ஒரு அமினோ குரூப், ஒரு ஹைட்ரஜன் குரூப் கொண்டதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்கள் சேர்ந்து தான் லீனியர் பாலிபெப்டைட் செயின் கிடைக்குது. இதுதான் பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றோம். இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் கரெக்டான ஸ்ட்ரக்சரா கிடைக்கணும் அப்படின்னா அது ஜெனட்டிக் கோட் மூலியமா தான் கிடைக்கும். அதாவது நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய mRNA இருந்து அதுல இருந்து வெளியே வரக்கூடியது தான் இந்த லீனியர் பாலிபெப்டைட் ஸ்பெசிபிக் புரோட்டீன் செயின். இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுன்னா, இந்த ஒரு லீனியர் பாலிபெப்டைட் செயின்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு அமினோ ஆசிட்ல கூட சேஞ்சஸ் நடந்ததுன்னா அது வேற ஒரு புரோட்டீனா மாறலாம், இல்ல அது டிஃபால்ட் புரோட்டீன், அதாவது நம்ம தீங்கு விளைவிக்க டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய புரோட்டீனா மாறலாம். இப்போ செகண்டரி ஸ்ட்ரக்சர் பார்ப்போம்.
செகண்டரி ஸ்ட்ரக்சர் பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல இருந்து உருவாகக்கூடிய செகண்டரி ஸ்ட்ரக்சர் தான், அதாவது செகண்ட் ப்ராசஸ். இதுல ரெண்டு டைப்ஸா பார்க்கலாம், ஆல்பா ஹீலிக்ஸ், பீட்டா ஷீட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த ஆல்பா ஹெலிக்ஸ் உடைய ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் அமினோ ஆசிட். ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா டெலிஃபோன் கார்ட் ஷேப்ல இருக்கும் இந்த ஆல்பா ஹெலிக்ஸ். ஸோ இதுல இந்த ஆல்பா ஹெலிக்ஸோட ஒரு டர்ன்ல 3.6 அமினோ ஆசிட் கொண்டதாகவும் அதுல ஒரு கார்பாக்சில் குரூப்லயும் அடுத்த லேயர்ல அடுத்த ரிங்ல இருக்கக்கூடிய அமினோ குரூப்ல ஏற்படக்கூடிய பாண்ட் தான் இந்த ஸ்பைரல் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இருக்கக்கூடிய அந்த ஆல்பா ஹீலிக்ஸ்ல எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்கும்னா தோராயமா 11 அமினோ ஆசிட்ஸ் கொண்டதா இருக்கும். ஓகே, அடுத்த டைப் என்னன்னு பார்த்தோம்னா பீட்டா ஷீட். இதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்கள் அமினோ ஆசிட் பக்கத்துல இன்னொரு அமினோ ஆசிட் அப்படி லேட்ரலா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதனாலதான் அந்த ஷீட் போல பார்க்க முடியுது. இதுலயும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் ஏற்படுது. ஸோ ஒரு அமினோ குரூப்ல இருந்தும் ஒரு கார்பாக்சில் குரூப்ல இருந்தும் ஏற்படக்கூடிய பாண்டிங். ஸோ இதுலயும் நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். ஸோ அப்போ ஏற்படுத்தக்கூடிய பாண்டிங் தான் இந்த லேட்ரலா இருக்கக்கூடிய அமினோ ஆசிட பட்டையா பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டா வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இது பேரலல் ஆர் ஆன்டி பேரலல், பேரலாவும் இருக்கும் ஆர் ஆன்டி பேரலாகவும் இருக்கும். செகண்டரி ஸ்ட்ரக்சருக்கு அடுத்ததா வரக்கூடியது தான் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். இது ஓவரால் 3D ஷேப் கொண்டதா இருக்கும். இந்த 3D ஷேப் ஏற்படுறதுக்கு டிஃப்ரெண்ட் இன்டராக்ஷன்ஸ் உதவி புரியும். அது என்னென்ன இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோஃபோபிக் இன்டராக்ஷன். இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வாட்டர்ல இருக்கும்போது ஸோ இந்த ஹைட்ரோஃபோபிக் பாண்டிங் எல்லாம் வந்து நடுவில் சென்டரா இருக்கும். ஸோ ஹைட்ரோஃபிலிக் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் வெளியில இருக்கும். ஸோ இப்படி ஏற்படக்கூடிய பாண்டிங் தான் ஹைட்ரோஃபோபிக் இன்டராக்ஷன் பாண்டிங். ஸோ இது ஒரு வகை. அதை தவிர நம்மளுக்கு அயோனிக் பாண்டிங்காகவும் ஏற்படும் ஆர் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் மூலியமாகவும் இந்த ஃபோல்டிங் ஏற்படும். அதை தவிர முக்கியமான ஒன்று டைசல்ஃபைட் லிங்கேஜ் மூலியமாகவும் நடக்கும். இது எப்படின்னா 2 சிஸ்டீன்ல இருந்து ஏற்படக்கூடிய சல்ஃபைட் பாண்டிங்காகவும் இருக்கலாம். இப்படி ஏற்படக்கூடிய இந்த டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் குளோபுலார் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒன்று சேர்ந்த ஒரு குளோபுலார் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம் ஆர் ஃபைப்ரஸ் லாங் ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம். அடுத்ததா குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்க பார்க்கக்கூடிய பிக்சர்ல பார்த்தோம்னா ஹீமோகுளோபின். ஸோ இந்த ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடியது ஹீம், அதாவது அயன், ஆல்பா செயின், பீட்டா செயின் எல்லாம் சேர்ந்து 4 சப்யூனிட் கொண்ட ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ இதுல மல்டிபிள் ஃபோல்டிங் பார்க்க முடியும். இந்த ஃபோல்டிங் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரோட பாண்டா இருக்கிறது எப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் மூலயமா ஆப்போசிட் சார்ஜஸ் சேர்ந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன். இப்படி ஏற்படக்கூடிய இன்டராக்ஷன் தான் இந்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இங்க எந்த கோவேலன்ட் பாண்டிங்கும் நடக்கிறது இல்லை. அதை வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. எல்லா புரோட்டீனுமே குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் கொண்டதா தான் இருக்கும் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு புரோட்டீனும் மேபி பிரைமரி ஸ்ட்ரக்சர் கொண்டதா இருக்கும் ஆர் செகண்டரி ஆர் டெர்ஷியரி. சில புரோட்டீன்கள் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் கொண்டதாகவும் இருக்கும். இதுல நம்ம பார்க்கக்கூடியது ஹீமோகுளோபின் 4 சப்யூனிட் கொண்ட குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபோல்டிங் அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்ல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், சில அமினோ ஆசிட் சேஞ்சஸ்னால ஆர் இந்த சாப்பரோன் புரோட்டீன்ஸ் ஒழுங்கா இல்லை அப்படின்னாலும் இந்த புரோட்டீன் ஃபோல்டிங் கரெக்டாக நடக்காம போகும். அதுக்கப்புறம் ஹீட், எக்ஸ்ட்ரீம் பிஹெச் லெவல், அதுக்கப்புறம் கெமிக்கல், இதெல்லாமே புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை பாதிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதனால இந்த புரோட்டீன் ஃபங்க்ஷனும் பாதிக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு நியூ ட்ரக் ஆர் தெரப்பி உருவாக்குறதுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த பயோடெக்னாலஜி மெடிசின்ஸ்ல அட்வான்ஸா நம்ம வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காகவும். புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பத்தின டீடைல் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.